வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கண்ணதாசன் ஐயோட இன்னொரு பார்ட், அதாவது கீதையில் மனித மனம். அர்ஜுனனுக்கு பரந்தாமன் உபதேசித்தது பகவத்கீதை. மனிதனின் மனதை பற்றி அர்ஜுனனுக்கும் கண்ணனுக்கும் வாக்குவாதம் நடக்கிறது. கண்ணன் சொல்கிறான், அர்ஜுனா, எவன் தன்னையே உதாரணமாக கொண்டு இன்பத் துன்பங்கள் இரண்டையும் சமமாக பார்க்கிறானோ அந்த யோகிதான் சிறந்தவன் என்பது துணிவு. அர்ஜுனன் கேட்கிறான், மதுசூதனா, உன்னால் கூறப்படும் சமநோக்கத்துடன் கூடிய யோகத்தின் ஸ்திரமான நிலையை என்னால் உணர முடியவில்லை. காரணம், உள்ளம் சஞ்சலமுடையது. கிருஷ்ணா, மனித மனம் சஞ்சலமுடையது, கலங்க வைப்பது, வலிமையுடையது, அடக்க முடியாதது. காற்றை அடக்குவது போல் அதை அடக்குவது கடினமானது. பகவான் கூறுகிறான், தோல் வலி படைத்த காண்டீபா, மனம் அடக்க முடியாதது, சலனம் அடைவது, இதில் ஐயமில்லை. ஆனால் குந்தியின் மகனே, பழக்கத்தால் அதை அடக்க முடியும். இதையே ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி கூறுகிறார், கீழே கொட்டிய கடுகை பொறுக்கி எடுப்பது வெகு சிரமம். அதே போல பல திசைகளிலும் ஓடும் மனத்தை ஒருமைப்படுத்துவது எளிதன்று. ஆனால் வைராக்கியத்தால் அதை சாதித்துவிட முடியும். மனித மனத்தின் சலனங்களை சபலங்களை எப்படி அடக்குவது என்பது பற்றி பரந்தாமன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த பகுதி பகவத்கீதையின் தியான யோகமாகும். சகல காரியங்களுக்கும், இன்பத்திற்கும் துன்பத்திற்கும், நன்மைக்கும் தீமைக்கும், இருட்டுக்கும் வெளிச்சத்திற்கும், பாவத்திற்கும் புண்ணியத்திற்கும், அன்புக்கும் வெறுப்புக்கும் மனமே காரணம். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பார்ட் கீழே லிங்க் போட்டிருக்கேன், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க.